Thank you for joining today's session and let us straight away get into it. So, these are the four important articles we are going to see in our analysis. And the first article is about India China relations. The second article is about Paris AI Summit 2024 and its key highlights. The third article is about Uttarakhand implements Uniform Civil Code or UCC. And the fourth article is about does cow urine have anti infective properties. So, let us straight away get into our first article, which is about India China relations, reviving bilateral ties through dialogue and cooperation. ஸோ இதனோட ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரிசம்ஷன் ஆஃப் டைரக்ட் ஃப்ளைட்ஸ் அண்ட் விசா சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரேட் அகடமிக் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இந்தியா டு சைனாவும் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இருந்ததை நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை இப்போ நம்ம மறுபடியும் ரிசம்ஷன் பண்ணுறோம். அண்ட் விசா சர்வீஸையும் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். அண்ட் கைலாஷ் மன்சரோவர் யாத்ரா 2025 ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் டைஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த யாத்ராவை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹைட்ரோலாஜிக்கல் டேட்டா ஷேரிங் என்ஹான்சிங் கோஆப்ரேஷன் ஆன் டிரான்ஸ்பவுண்டரி ரிவர் மேனேஜ்மெண்ட்காக ஹைட்ரோலாஜிக்கல் டேட்டா இந்த கண்ட்ரிஸ் நடுவில் இந்தியா அண்ட் சைனா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அக்ரி பண்ணிக்கிறோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட் அண்ட் டிப்ளமேட்டிக் இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கல்வான் டிஸ்எங்கேஜ்மெண்ட் 2024 பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வானில் 2024 நிறைய டென்ஷன்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவும் கீ ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸில் நிறைய டென்ஷன்ஸ் ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டென்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய டைலாக்ஸ் மூலியமாக ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹை லெவல் என்கேஜ்மெண்ட்ஸ் சச்சஸ் வந்துட்டு ஃபாரின் செக்ரட்டரி மீட்டிங்கு பிட்வீன் இந்தியா அண்ட் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸ்னாலேயே நிறைய இஷ்யூஸ் சச்சஸ் வந்துட்டு கல்வான் இஷ்யூஸை சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் பாலிசி கமிட்மெண்ட்ஸு ஸ்டெபிலிட்டி டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரிடிக்டபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பாலிசி கமிட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியா அண்ட் சைனாக்கு நடுவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பைலேட்ரல் ட்ரேட் அது வந்து 2023 எப்படி இருந்துச்சுன்னா $125 பில்லியன் வந்து நம்ம ட்ரேட் வந்து இந்தியா அண்ட் சைனாவுக்கு நடுவில் நடந்திருக்கு. பட் இந்த ட்ரேட் வந்து அசிமெட்ரிக்கலாக இருந்திருக்கு. பிகாஸ் இந்தியாவிலேருந்து சைனாவோட நிறைய கூட்ஸை இம்போர்ட் தான் நிறையா பண்ணுறோம். பட் இந்தியாவிலேருந்து சைனாக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய கூட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ட்ரேட் இம்பேலன்சஸ் வந்து இருக்குது. இந்தியாவோட கன்சர்ன்ஸ் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ரிலேஷன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபார்மா அண்ட் ஹைடெக் ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சைனாவோட கன்சர்ன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா சைனீஸ் ஃபர்ம்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸில் இந்தியா வந்து நிறையா ஸ்க்ரூட்டினிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து சைனாவோட கன்சர்ன்ஸாக ரைஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இதுக்கு என்ன மெஷர்ஸ் அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் ப்ரெடிக்டபிலிட்டி அண்ட் ட்ரேட் இம்பேலன்சஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நிறையா மெஷர்ஸ் வந்துட்டு அக்ரி பண்ணியிருக்காங்க. அண்ட் பீப்புள் டு பீப்புள் அண்ட் கல்ச்சுரல் டிப்ளமசி பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா 75th ஆனிவர்சரி வந்து 2025 செலிப்ரேட் பண்ணுறோம். கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் அகடமிக் கொலாபரேஷன்ஸ் அண்ட் மீடியா எக்ஸ்சேஞ்சஸ் வந்துட்டு இந்த ஆனிவர்சரியில் ஒரு கீ பாயிண்ட்ஸாக கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுக்காக இது ட்ரைவ் பண்ணுது. அண்ட் யூத் அண்ட் திங்க் டேங்க் டைலாக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்செப்ஷன் கேப்ஸை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக இன்டெலெக்சுவல் டிஸ்கோர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பைலேட்ரல் ரிலேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா பார்டர் டிஸ்பியூட்ஸு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலோட இஷ்யூஸ் வந்துட்டு இன்னுமே அன்ரிசால்வ்டாக இருக்கிறதுனால ட்ரஸ்ட்டை வந்து ஹிண்டர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்ட்ரஸ்ட் இந்தியா அண்ட் சைனாக்கு நடுவில் கம்பீட்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இந்த இந்தோ பசிபிக் ரீஜனில் இன்னும் ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்ட்ரஸ்ட் வந்துட்டு மெயினாகவே ப்ரிவைல் ஆகிட்டுருக்கு. அண்ட் எக்கனாமிக் பேரியர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா ட்ரேட் இம்பேலன்சஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசிஸ் இருக்கிறதுனால எக்கனாமிக் வைஸில் இந்த பேரியர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ் அலைன்மெண்ட்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே செக்யூரிட்டி கன்சர்ன்ஸை வந்து இந்தியாவுக்கு ரைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாத் ஃபார்வர்ட் இதுக்கு என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி நம்ம ரெகுலராக டிப்ளமேட்டிக் டயலாக்ஸ் வந்துட்டு இந்த கண்ட்ரீஸ்க்கு நடுவில் எங்கேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் இன்னும் சைனா கூட ரிலேஷன்ஸை மெயின்டைன் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க, என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரீஜனல் அண்ட் மேரிடைம் கோஆப்ரேஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கலெக்டிவ் செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அண்ட் டெக்னாலஜிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் கொலாபரேஷனில் என்ன பண்ணலான்னா ஏஐ, ரினியூவபிள் எனர்ஜி, ஹெல்த் கேர் பார்ட்னர்ஷிப் இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்தால் நம்மளால் இன்னும் பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் லிங்கேஜஸில் என்ன பண்ணலான்னா ஹிஸ்டாரிக்கல் அண்ட் அகடமிக் டைஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாம் தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்க வே ஃபார்வர்ட்ஸ். அண்ட் தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கல்.
Our next article is about Paris AI Summit 2024. அதனோட கீ ஹைலைட்ஸ் பற்றி பார்க்கலாம். குளோபல் ஏஐ கவர்னன்ஸ் அண்ட் இன்னோவேஷனுக்காக தான் வந்து ஒரு அப்ஜெக்டிவாக வச்சு இந்த பாரிஸ் ஏஐ சம்மிட் 2024 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனோட இன்னொரு மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ரெகுலேஷனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதனோட அப்ஜெக்டிவாக இருக்குது. அதுவும் வித் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இது நம்ம கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஐயோட இம்பேக்ட் வந்துட்டு எக்கனாமிக், சொசைட்டி அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அட்ரஸ் பண்ணுற வகையில் இப்போ ஏஐயோட இம்பேக்ட் வந்துட்டு க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் பாரிஸில் ஏஐ சம்மிட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாரிஸில் இந்த ஏஐ சம்மிட் நடக்கிறதுக்கு கீ டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்ன முன்னாடி நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, 2023 பிளெச்லியில் டிக்ளரேஷன் வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த டிக்ளரேஷனில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஏஐ சேஃப்டி அண்ட் ஏஐயோட எத்திக்ஸு, அக்கௌண்டபிலிட்டி கைட்லைன்ஸு இது எல்லாத்தையும் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுற மாதிரி டிக்ளரேஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2024 ஏஐ சியோல் சம்மிட் வந்து நடந்திருக்கு. இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா, குளோபல் மினிமம் ஏஐ ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி ஃபோக்கஸ் பண்ணி இந்த சம்மிட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஎஸ் அண்ட் சைனாவோட ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னா, யூஎஸ் வந்துட்டு ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வித் $500 பில்லியன் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிஷியேட்டிவ் வந்து அவங்க கொண்டு வர போகிறாங்க அந்த ப்ராஜெக்டில். சைனாஸ் ஏஐ க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலுமே டீப் சீக் அண்ட் அலிபாபா இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஏஐ மாடல்ஸில் இன்னும் அட்வான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சம்மிட்டோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, February 10 மல்டி ஸ்டேக் ஹோல்டர் ஃபாரம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஐ கவர்னன்ஸ், எத்திக்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் February 11 அப்போ ஹெட் ஆஃப் ஸ்டேட் சம்மிட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் பாலிசி மேக்கர்ஸ் வந்து குளோபல் ஏஐ ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத அவுட்லைன் பண்ணுவாங்க. அண்ட் பிஎம் மோடி வந்துட்டு இதுக்கு கோச்சேர் பண்ணுறாங்க. இது மாதிரி பண்ணுறதுனால இந்தியாஸ் லீடர்ஷிப் இன் ஏஐ கவர்னன்ஸை நம்மளால ஷோகேஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது. ஸோ யூரோப்ஸோட ஏஐ சேலஞ்ச் அண்ட் குளோபல் ஏஐ காம்படிஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, EU வந்துட்டு நிறையா இந்த ஏஐக்காக ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரதில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரிஞ்சன்ட் பாலிசிஸ் வந்து ஏஐ க்ரோத்தை ஸ்லோ பண்ணுது அப்படின்னும் சில சேலஞ்சஸாக சொல்கிறாங்க. அண்ட் பேலன்ஸ்டு அப்ரோச் வந்து கண்டிப்பாக நீட் ஆஃப் த ஆர்னு சொல்கிறாங்க. கம்ப்ளையன்ஸ் வெர்சஸ் இனோவேஷன் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாலிசி ரெக்கமெண்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்பேரிட்டிவ் ஏஐ ரெகுலேஷன்ஸ் பற்றி சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு யூரோப்பியன் யூனியன் வந்துட்டு ரிஸ்க் பேஸ்ட் அண்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஏஐக்கு வச்சுருக்காங்க. அண்ட் யூகேயில் இனோவேஷன் ட்ரைவன் பட் ஃப்ளெக்சிபிள் அப்ரோச்சாக பாலிசிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் யூஎஸில் பேலன்ஸ்டு மிக்ஸ் ஆஃப் இனோவேஷன் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டு அவங்களோட ஏஐ பாலிசிஸில் வச்சுருக்காங்க. அண்ட் சைனா அவங்களோட ஏஐ பாலிசி எப்படி இருக்குன்னா, ஸ்டேட் கண்ட்ரோல்டு ஏஐ டெவலப்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்தியாவில் மெயினாக சேஃப்டி, ட்ரஸ்ட் அண்ட் எத்திக்கல் ஏஐயை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம பாலிசிஸை கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு வே ஃபார்வர்டாக என்னவா இருக்கலாம் அப்படின்னா, நம்ம குளோபல் ஏஐ கவர்னன்ஸை ஷேப் பண்ணுற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு கோஆப்ரேஷன் வந்து இருக்கணும். அப்போ தான் டெக்னாலஜிக்கல் சாவர்னிட்டியில் ட்ரஸ்ட்டை இன்ஷூர் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு வே ஃபார்வர்டாக சொல்கிறாங்க. இந்தியாவோட ரோல் இதில் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, எத்திக்கல் ஏஐ அண்ட் டிஜிட்டல் செக்யூரிட்டியை தான் நம்ம வந்து அட்வொகேட் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம இனோவேஷனில் இன்னும் லீடர்ஷிப்பாக ஸ்ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்தியாவோட ரோலாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் உத்தரகாண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட். அதனோட கீ ஹைலைட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ உத்தரகாண்ட் தான் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோடாக எமர்ஜ் ஆயிருக்காங்க. ஸோ இதனோட ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, 27 Jan 2025 உத்தரகாண்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணதில் இட் பிகேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் யூசிசி. அண்ட் இதனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, லீகலாக வந்து யூனிஃபார்மிட்டி இருக்கணும் போத் இன் பர்சனல் லாஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் அலைனிங் வித் ஆர்டிகல் 44 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த யூசிசியோட மெயின் அப்ஜெக்டிவும் கூட. ஸோ கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் உத்தரகாண்ட்ஸ் யூசிசி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் விஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கணும் பை ரிமூவிங் டிஸ்கிரிமினேட்டரி பர்சனல் லாஸ் அப்படின்றது ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. அண்ட் இட் ஆல்சோ எம்பவர்ஸ் உமன் வித் ஈக்குவல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபை வந்துட்டு அவங்களோட கல்ச்சரல் ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் லாஸில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, லீகல் மேரேஜ் ஏஜ் வந்துட்டு மென்னுக்கு 21 இயர்ஸாகவும் உமனுக்கு 18 இயர்ஸாகவும் வச்சுருக்காங்க. அண்ட் மேண்டேட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜஸ் அண்ட் டைவர்ஸ் அண்ட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் பேண்ட் ப்ராக்டிசஸ்லாம் சில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா பாலிகாமி, ட்ரிபிள் தலாக், ஹலாலா, இதத் அண்ட் சைல்டு மேரேஜ் இதெல்லாம் பேண்ட் ப்ராக்டிசஸ் தான் அவங்க யூசிசியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லீகல் ரெகக்னிஷன் ஆஃப் சில்ட்ரன் பார்ன் ஃப்ரம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பும் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இவங்க இஃப் த கப்புள்ஸ் ஆர் அபவுட் 21 இயர்ஸ்னால் கண்டிப்பாக அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இஃப் த இண்டிவிஜுவல் இஸ் அண்டர் 21னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கன்சர்ன் வந்து ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹவுசிங் ப்ரொடெக்ஷன் இஃப் ஏதாவது லேண்ட்லார்ட்ஸ் வந்துட்டு அவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற கப்புள்ஸ்க்கு அதுவும் ரெஜிஸ்டர்ட் லிவிங் ரிலேஷனில் இருக்க கப்புள்ஸ்க்கு ஹவுசிங் டினை பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அவங்க வந்து கேஸ் போடலாம் அப்படின்றது இன்னொரு லாவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரெக்னன்சி நோட்டிஃபிகேஷன் சைல்ட் பர்த் ஆன 30 டேஸ்க்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி சைல்ட் பர்த் ஆயிருக்கு அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு ரெகுலேஷனாக இருக்குது இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் டிஜிட்டல் கவர்னன்ஸ் அண்ட் யூசிசி போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஆதார் வெரிஃபிகேஷன் ஃபார் ஐடென்டிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஏஐ பேஸ்டு மல்டிலிங்குவல் டிரான்ஸ்லேஷன் ஃபார் 22 லாங்குவேஜஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த யூசிசி போர்ட்டலில். அண்ட் இந்த யூசிசி போர்ட்டலில் 13 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் போலீஸ் அண்ட் ஜுடிஷியரி அண்ட் தட்கல் சர்வீசஸ் வந்துட்டு அர்ஜென்ட் கேசஸ்க்கு அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வில்ஸ் ஏதாவது வில்ஸ் வந்து அவங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அதை ஆன்லைன் சப்மிஷனாகவும் பண்ணலாம். அதுவும் ஹேண்ட் ரிட்டன் ஆர் டைப்டு அப்லோட் காப்பீஸ் வந்துட்டு பண்ணலாம். ஆர் 3 மினிட் வீடியோ வெரிஃபிகேஷனும் பண்ணலாம் அப்படின்றது இதில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அர்ஜென்ட் கேசஸ்க்கு வந்துட்டு இதை 3 டேஸில் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆர் நார்மல் ப்ராசஸிங் பண்ணணும்னா 15 டேஸில் இந்த பில்ஸை ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கம்ப்ளைன்சஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டெட்லைன்ஸ் அதெல்லாம் சில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா சின்ஸ் 2010 இருந்து ஏதாவது மேரேஜ் நடந்துக்குன்னா அதை 6 மந்த்ஸ்க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நியூ மேரேஜஸ் நடந்துச்சுன்னா அதை 60 டேஸ்க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா இந்த யூசிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து 1 மந்த்க்குள்ளே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பீல்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 30 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணணும் இதை. அண்ட் 60 டேஸ்க்குள்ளே அது ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பெனால்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நான் கம்ப்ளைன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வார்னிங்கும் கொடுப்பாங்க. அண்ட் மானிட்டரி ஃபைன்ஸும் அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு இந்த லாவில் இருக்குது. அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் சொசைட்டல் இம்பாக்ட் இதுக்கு இந்த மாதிரி யூசிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால என்னென்னவா இருக்கும் அப்படின்னா இது ஆர்டிகல் 44 ஆஃப் த கான்ஸ்டியூஷனோட அலைன் ஆகுது ப்ரொமோட்டிங் லீகல் யூனிஃபார்மிட்டி. அண்ட் உமன்ஸோட ரைட்ஸை இது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா இருக்குது எலிமினேட்டிங் ஜெண்டர் பயாஸ். அண்ட் லீகல் சர்டைனிட்டி இன் மேரேஜ் டிவோர்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அக்ராஸ் ரிலீஜன் இது எல்லாத்தையும் அது மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் என்ஹான்சஸ் டிஜிட்டல் கவர்னன்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சியாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு கன்க்ளூஷனாக இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி யூசிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு லேண்ட்மார்க் ஸ்டெப் இன் லீகல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸாக இது பார்க்கப்படுது. அண்ட் இட் எலிமினேட்ஸ் ரெக்ரெசிவ் ப்ராக்டிசஸ் லைக் பாலிகாமி, சைல்ட் மேரேஜ் அண்ட் ட்ரிபிள் தலாக். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு இன்னும் ஃப்யூச்சரில் நேஷன் வைடாக யூசிசி இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு இது ஒரு ப்ரெசிடெண்ட்டாக எக்ஸாம்பிளாக இது செட் ஆகுது. அட்வான்சிங் லீகல் அண்ட் சோஷியல் ஈக்வாலிட்டி இன் இந்தியா. ஸோ இது எல்லாமே இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. And our next article is about does cow urine have anti-infective properties. ஸோ இதனோட கண்டெக்ஸ்ட் அண்ட் கான்ட்ரவர்சி பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி மெட்ராஸோட டைரக்டர் வி காமகோத் என்னென்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா கவோட யூரின் ஹேஸ் ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு அவர் 5 பியர் ரிவ்யூட் பேப்பர்ஸை வந்து சைட் பண்ணி இதை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து சோஷியல் சர்க்கிள்ஸ்லையும் சயின்டிஃபிக்காகவும் சோஷியல் சர்க்கிள்ஸ்லையும் நிறையா டிபேட்டை வந்து ஸ்பார்க் பண்ணியிருக்கு. அண்ட் கிரிட்டிக்ஸ் எல்லாம் இது என்ன கொஷின் பண்ணுறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் ரிகர் இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு கிளைம்ஸ் வந்து அப்ரோப்ரியேட் கிடையாது அப்படின்னு கிரிட்டிக்ஸ் எல்லாம் கொஷின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் பாயிண்ட் அவுட் பண்ண சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் என்னென்ன அப்படின்னு பற்றி பார்க்கலாம். பெப்டைட் ப்ரோஃபைலிங் ஸ்டடி 2021 இது வந்து நேச்சர் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெப்டைட் கம்போசிஷன் இன் கவ் யூரின் பற்றி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்சோ இந்த ஸ்டடியை ஃபோக்கஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஃபிசியோலாஜிக்கல் மார்க்கர்ஸ் தான் அண்ட் இது வந்து தெரப்பியூட்டிக் கிளைம்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பேப்பர் அவர் எது சைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் கவ் யூரின் 2017 அப்படின்ற பேப்பரை சொல்லியிருக்காரு. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஜோர்னல் ஆஃப் ரீசன்ட் அட்வான்சஸ் மல்டிடிசிப்ளினரி ரிசர்ச் அப்படின்ற பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்கின் டிசீசஸ் அண்ட் டயபெட்டிஸ், கிட்னி டிஸார்டர்ஸ் இது மாதிரியான
மெடிசினல் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே இதுக்கு வந்து க்யூர் பண்ணக்கூடியதா இருக்கு அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து இந்த பேப்பர் வந்துட்டு ரிகரஸ் பீர் ரிவ்யூ வந்து லேக் பண்ணியிருக்கு. அண்ட் இதில நெறைய எரர்ஸ் இருக்கு. அண்ட் இதனோட கிரெடிபிலிட்டியும் கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றது இந்த பேப்பரோட கிரிட்டிக்ஸா இருக்கு. ஸோ இதுக்கு கவுண்டர் எவிடன்ஸா என்ன சப்மிட் பண்றாங்க அப்படின்னா, ஹெல்த் ரிஸ்க்ஸ் ஃப்ரம் பாக்டீரியல் கன்டாமினேஷன். 2022 ஸ்டடி ஆன் பாக்டீரியல் கன்டாமினேஷன் வந்துட்டு என்ன ஷோகேஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டடி வந்துட்டு டாக்டர் போஜ்ராஜ் சிங் அப்படின்றவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஃப்ரெஷ் கவ் யூரின் சாம்பிள்ஸை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் 14 ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வந்துட்டு இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஈகோலி. இது வந்துட்டு நிறைய சிக்னிஃபிகண்ட்டான ஹெல்த் ரிஸ்க் வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் ஈவன் டிஸ்டில்டு யூரின் ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு நிறைய கண்டாமினேஷன் இருக்கிறத ஷோகேஸ் பண்ணியிருக்கு வித் மினிமல் ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட்ஸ். அண்ட் சயின்டிஃபிக் அண்ட் பாலிசி இம்ப்ளிகேஷன்ஸ் இதுக்கு என்னென்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நோ கன்க்ளூசிவ் சயின்டிஃபிக் ப்ரூஃப் வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸாக இருக்குது அப்படின்றது ஒன்று கிடையாது. அண்ட் ஹெல்த் ரிஸ்க் ஃப்ரம் பாக்டீரியல் கண்டாமினேஷன் அப்படின்றது சேஃப்டி கன்சர்ன்ஸை இன்னும் ரைஸ் தான் பண்ணுது. அண்ட் இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரிகரஸ் வேலிடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீட் ஆஃப் த ஹார்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அல்டர்னேட்டிவ் மெடிசன் கிளைம்ஸ் வந்துட்டு எப்பயுமே வேலிடேட் பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ் சச்சஸ் ஐசிஎம்ஆர், ஆயுஷ் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட்ஸ் வந்துட்டு சயின்டிஃபிக் ஸ்க்ரூட்டனியை என்டோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ஷூர் பண்ணணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஃபார் டுடேஸ் செஷன்.